12:33 தன் மனதிலே தானே தன் மனதில் தானே நியமித்து கொண்ட. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, கையை வச்சு சத்தமா சொல்லுங்க. இவர் யார்? டக்குன்னு சொல்ல மாட்டார், படிக்கல. இவர் யாருன்னு டக்குன்னு சொல்லணும். விவேகா நாங்க எரோபியாம். நிறைய பேருக்கு தெரியாது ரெகோபியாம் யாரு, எரோபியாம் யாரு. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுங்க, பைபிள் படிக்கிறீங்கல்ல. ரெகோபியாம் யாரு? சாலமோனுடைய மகன். எரோபியாம் யார்? வேலைக்காரன். சாலமோனுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன். சாலமோனுடைய ஊழியக்காரன் தான் இந்த எரோபியாம். எரோபியாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். எரோபியாம் தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், ஊழியக்காரங்க எல்லாம் தான் மனசுல தானே டிசைட் பண்ணி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருப்பாங்க. விழிப்பா இருக்கணும், யாரும் தூங்கக்கூடாது. அவங்களே ஒரு பிளான் பண்ணுவாங்க, அவங்களே ஒரு முடிவு எடுப்பாங்க. யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ரேமா கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சா, இல்லை எனக்கு பிடிச்சிக்குது பாஸ்டர், எனக்கு ஆசை பாஸ்டர், நான் ஓகே சொல்லிட்டேன் பாஸ்டர், நான் முடிவெடுத்துட்டேன் பாஸ்டர். கர்த்தர் அங்கீகரித்தாரா? இந்த எரோபியாம் தன்னுடைய மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்திலே பலியிட்டு தூபம் காட்டினான். இது ஒரு ராஜா வேலை அல்ல, ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ராஜா செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இவன் என்ன செய்தான்? அதே அதிகாரத்தில் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 27ஆம் வசனம். இந்த ஜனங்கள் அல்லேலூயா. தப்பான ஒரு கணக்கு போடுறான், தப்பான பிளான் பண்றான், தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறான். இந்த ஜனங்க எங்கெல்லாம் சோத்திரம் ரெகோபியாம் கிட்ட போயிட போறாங்க. யூதா வர ரெகோபியாம் போயிட போறாங்க, சாலமோன் மகன் போயிட போறாங்க. இங்க வர மாட்டாங்க, எருசலேமுக்கு போயிடுவாங்க, அங்க போய் தொழுது கொள்வான்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி தான் என்ன பண்றான் பாருங்க. என்ன பண்றான் படிங்க. தன் மனதிலே உட்கார்ந்து கொண்டு பல யோசனை செய்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டில், வேலை ஸ்தலத்தில், போகிற இடத்துல, நைட்டு படுக்கும்பொழுது, நடக்கும்போது, வேலை ஸ்தலத்தில் நம்முடைய மனசில் நாம் நியமிக்கிற காரியங்களாம் கர்த்தரை பிரியப்படுகிறாரா? யோசிக்கணும். யார்கிட்டயோ பேசுகிறீங்கல்ல, யார்கிட்டயோ பழகிறீங்கல்ல, பல மணி நேரம் ஃபோனில் பேசுகிறீங்க, பல மணி நேரம் உரையாடுறீங்க, டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஒரு வீட்டுக்கு பல மணி நேரம் போய் உட்காந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரா? நீங்கள் பேசுகிற பேச்சு சின்னலாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? இந்த எரோபியாம் தவறான ஒரு கணக்கு போட்டான். எங்கே ஜனங்க எண்ணெய் விட்டுட்டு எருசலேம் விட்டுட்டு சோத்திரம் எண்ணெய் விட்டு எருசலேம் போயிட்டு அங்கே போய் தேவ ஆலயத்தில் தெய்வத்தை கும்பிட சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? என்ன செய்யறான் பாருங்க, படிங்க பார்க்கலாம். 29ஆம் வசனம். ஒன்றை பெத்தேலிலும். அல்லேலூயா. என்னத்தை ஸ்தாபித்தான்? என்ன ஸ்தாபித்தான்? பலிபீடம், விக்கிரக ஆராதனை, விக்கிரக கோயில செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. தன் மனதில் இன்னைக்கு செய்தி சாராம்சமே அதான். தன் மனதில் நானே நியமித்த. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மூளை கேட்டிருந்து, என் அறிவு கேட்டிருந்து செஞ்சு போனா நாம் தோற்று போயிடுவோம். நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இருக்கிறீங்களா? அடுத்த வசனம். இந்த காரியம் பாவமாயிற்று.
ஆ ம் ம் இவனே ஒரு பண்டிகை கொண்டாடி. இன்னைக்கு பல மத கோட்பாடுகள் வந்திருக்குது, ஆனால் சரித்திரம் கிடையாது, தெரியாது. நல்லா கவனிங்க. ஏன் இந்த சாமி கும்பிட்றீங்க, இந்த பண்டிகை எப்படி வந்துச்சுங்க, உங்கள் குலம் என்ன, உங்கள் கோத்தனான்னு தெரியாது. எவனோ ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டு போயிட்டான் யூரோப்பியம் போல. ஏன் சிஸ்டர் இந்த சடங்கு பண்ணுறீங்க, ஏன் இந்த இந்த ஆசாரம் பண்ணுறீங்க, இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாருங்க. உங்கள் அப்பாவுக்கு யார் சொல்லி கொடுத்தது, அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாருங்க. அவங்க அப்பாவுக்கு யார் சொல்லி கொடுத்ததுங்க, அவங்க தாத்தா சொல்லி கொடுத்தாருங்க. அவங்க தாத்தாக்கு யாருங்க, யாரோ ஒரு மனுஷன் தாம் மனதில் நியமித்த. இன்னைக்கு சபை அப்படி தான். சபை ஸ்ட்ரக்சர்னு தெரியும். நீங்கள் பண்டிகைலாம் கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா, இன்னொன்னோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இன்னொன்னோ பாரம்பரியம் சடங்கு சமரம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கர்த்தரால் உருவாக்கப்படவில்லை. தாம் மனதில் நியமித்த யாரோ ஒரு மனுஷன் விதை வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரித்திரம் தெரியாது, எப்படி வந்துச்சு, இந்த குலம் கோத்திரம் எப்படி வந்துச்சு, இந்த வழிபாடு எப்படி வந்துச்சு, இந்த முறைமை எப்படி வந்துச்சு, பைபிள் கற்றுக் கொடுக்கலீங்க, ஏசப்பா கற்றுக் கொடுக்கல, மனுஷர்களால் தோற்றப்பட்டது. அல்லேலூயா. இதனால தான் நிறைய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. ஏன், ஊழியக்காரே வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிசாசு வஞ்சிக்கப்பட கடைசி நாட்களாக நின்று கொண்டு இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டுடைய பக்கத்திலிருந்து ஆண்டுடைய சமூகத்து திசை திருப்ப விலக பல காரியங்களை கொண்டு வருவான். அல்லேலூயா. நாம் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. படிங்க. பலிபீடத்து மேல் பலியிட்டான். ஜனங்க எருசலேமுக்கு போகாம எங்க எல்லாம் ரெகோபெயாம் மேல சாஞ்சி போயிடுவாங்க, நம்ம விட்டுறா சொல்லி பெத்தேலிலே ஒரு கன்று கொட்டி தான்ல ஒரு கன்று கொட்டி விக்கிரத்தை பண்ணி அதை பலியிட்டான். பலியிட்டு எல்லாம் அந்த வசனத்தை சேர்ந்து படிங்க பார்க்கலாம். சத்தமா படிங்க. இந்த எரோபியாம் யார், விளக்கமா தெரியல. எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட அந்தஸ்திலிருந்து எப்படி மாறினா, படிங்க. 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வேகமா படிங்க. பராக்கிரமசாலி, காரிய சமத்தனான வாலிபன் சாலமோன் கண்டு இந்த எரோபியாம் யாருங்க, சாலமோனுடைய ஊழியக்காரன். அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இதெல்லாம் விசாரிப்பான்னு சொன்னாங்க. கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். பின்னாலே படிக்க போகிற இந்த எரோபியாம் எப்படி மாறினா, இன்னைக்கு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ஊழியக்காரங்க, சபையின் மூப்பர்கள்லாம் தப்பாக நினைக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு எதையோ நம்ம அப்படியே சோரமாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்கும் நம்ம அடிமையாகக்கூடாது. எதுக்கும் நம்ம மனுஷனை பிரியப்படுத்த, நான் மனுஷனையா கர்த்தரையா யாரை பிரியப்படுத்த போறீங்க? பாஸ்டர் நீங்கள் என்ன பாஸ்டர் எனக்கு செய்ய போறீங்க? என் சொந்தக்கார பந்தக்கார சேர்ந்தா அவனுக்கு திருப்பி தானா எனக்கு அவனை 1000 கோடி ரூபாய் தருவான், 1,00,000 நீங்கள் தருவீங்களா? நான் தரமாட்டேன். நான் தேவனை பற்றி சொல்வேன். இன்னைக்கு ஜனங்க அப்படிதான் சோர மார்க்கமாய் உலகத்தையும் மனிதர்கள் நம்பி 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 மோசம் போக்கி கடைசியாக கர்த்தரின் வல்லமையும் அவருடைய வேதத்தையும் மறந்து சோரமாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வலியோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பலவீனம், கஷ்டங்கள், போராட்டங்கள். ஏன்? கர்த்தரை சார்ந்து கொள்ளாம நம்ம யாரையும் சார்ந்து கொண்டோம். இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம ஒப்புரவு வாங்க போறோம், இன்னைக்கு மன்னிப்பு கேட்க போறோம். ஒரு சுத்திகரிப்பு தேவை கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த யெரொபெயாம் யாருங்க? சாலமோனுடைய வேலைக்காரன், பராக்கிரமசாலி. அவன் உயர்த்தி வைத்தான் சாலமோன் அவனை. அடுத்த வசனம். அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
அல்லேலூயா. அந்த 10 அந்த சால்வையை 10 துண்டாக பிரிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. பிரித்து என்ன சொல்றாரு? எரேமியா நோக்கி 10 துண்டுகள் எடுத்துக்கொள். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா நல்லா கடலை தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாலமோன் யாருங்க? சாலமோன் யாருங்க? தாவீதின் மகன். ஆனா சொல்ற ஆண்டவர், சாலமோன் கையிலிருந்து பிடுங்கி ராஜ்யபாரத்தை யெரொபெயாமே 10 கோத்திரம் உனக்கு, 2 கோத்திரம் சாலமோன் மகனாகிய ரெகொபெயாமுக்கு. 10 கோத்திரம் கொடுத்த ஆண்டவருக்கு யெரொபெயாம் செய்த காரியம், பெத்தேலிலும் தானிலும் விக்கிரத்தை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நம்ம அப்பதான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். விக்கிரகம், விக்கிரம் என்பது பாவம், விக்கிரம் என்பது சிலை வழிபாடு, விக்கிரம் என்பது விபச்சாரம், விக்கிரம் என்பது வேசித்தனம், அடிக்கனே போலாம். இன்னைக்கு ஆண்டவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் யெரொபெயாம் விலகி, தனக்கு பெருமை வரணும், தன் ராஜ்யபாரத்துக்கு பெருமை வரணும், ஜனங்க என்னையே சுத்தி வரணும், என்னையே உயர்த்தணும் சொல்லி தவறான ஒரு கணக்கு போட்டாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த கணக்கு தவறாக முடிந்து விட்டது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? சாலமோன் கையிலிருந்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். இன்னைக்கு ரட்சிப்பு அபிஷேக வல்லமையை நாம் இழந்திருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு சான்ஸ். ஆதியிலிருந்து அன்பு சபைக்குள்ள இருக்குதா? ஆதியிலிருந்து ஐக்கிய சபைக்குள்ள இருக்குதா? ஏதோ ஒரு மாம்சம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு, ஏதோ ஒரு காரியம் வந்துடுச்சு, ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம மனசில் நியமத்தை ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்டோம். இன்னைக்கு குழப்பங்களும் சண்டைகளும் வாக்குவாதம் தர்க்கலும், இன்னைக்கு முகமுமாய் பேச முடியல, நம்ம அன்பு செலுத்த முடியல, ஈகோ நமக்குள்ள இருக்குது, கருத்து வாழ்ப்பை வேறுபாடு நமக்குள்ள இருக்குது. ஏன்? கர்த்தரை அன்பை நாம் இழந்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு 32ஆம் வசனம் படிங்க. தாவீதுக்காகவும் அஸ்தரோத்தையும் காமோசையும் மில்கோமியை பணிந்து கொண்டு நடவாமற் போனபடியால. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நமக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்குது, நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நமக்கென்று ஒரு தகுதி இருக்குது, நமக்கென்று விசுவாசி என்ற பேர் இருக்குது, நீதிமான் தேவ பிள்ளைகள் என்ற ஒரு காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், போன வாரத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பின் அடையாளம், ஆவிக்குரிய பிள்ளைகள் அடையாளம். உலக மக்களுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்தார் என்பதை போன வாரம் நம்ம யோவானில் படித்தோம். உலகத்திலிருந்து கர்த்தர் நம்ம வேறு பிரித்தார். விட்டு வந்த பாவங்கள், விட்டு வந்த காரியங்கள், விட்டு வந்த பழக்க வழக்கங்களுக்கு மீண்டும் தொடர்பு வைக்குமானால் கண்ணி உனக்கு அல்ல, கண்ணி ஏசப்பாக இல்லை, கண்ணி உனக்கு தான், கண்ணி எனக்கு தான். கண்ணினா என்ன அர்த்தம்? ஆபத்து. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அப்படியே படிக்க போகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை ஏன் கர்த்தர் பிடுங்கினார்? சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை ஏன் கர்த்தர் பிடுங்கினார்? ஏன் பிடுங்கி ஒன்றாயிருந்த தாவீதின் கோத்திரம் இஸ்ரவேலுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது 40 வருஷம் அரசாண்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஒன்றாயிருந்த கோத்திரம் சாலமோனுக்கு பிறகு உடைகிறது. ஏன்? சாலமோன், கிங் ஆஃப் சாலமோன், சாலமோனே நீ உன் விருப்பத்தை கேள் சொன்னார் ஆண்டவர். சாலமோன் கட்டி தேவ ஆலயத்து தேவ மகிமை இறங்கினது. கர்த்தர் 2 முறை பேசுகிறார் சாலமோனுக்கு. அதுக்கு பிறகு கர்த்தர் பேசலைங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுறாரா? சபைக்கு வர தம்பி, ஐயா நான் பைபிள் நிறைய படிக்கிறேன், எனக்கு நல்லா தேரும். கர்த்தர் பேசுறாரா உங்கள்கிட்ட? ஆவியை உணர்த்துறாரா? நம்ம தான் துணிகரமாக இருக்கிறோமே, எல்லாத்தையும் நம்ம துணிச்சிட்டோமே,
பார்க்கலாமே, பெரிய தப்புன்றோம். இன்னைக்கு நாம் உணர்வு அடைய வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கையை தட்டி. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. பாடுங்க பாடுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஓவே நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவில்லை வழி நடத்தி வந்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. சொல்லுங்க. Thank you Jesus, 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 amen, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நம்ம எல்லாம் உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஆண்டு நம்மோடு பேசணும், உணரணும், வரும் காரியங்களை வெளிப்படுத்தணும், தேவ ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய குடும்பத்தை சபை ஆயத்தப்படுத்தணும், அநேக மக்களை ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய சொந்தக்காரு பந்தக்காரு ரத்த கலப்பு அப்பா வழியில் அம்மா வழியில் மாமனார் வழியில் மாமியார் வழியில் எவ்வளோ ஜனங்க ரட்சிக்கப்படலையே. அந்த ஆத்துபார் உங்களுக்குள்ள இருக்குதா? அவங்க தானிலும் பெத்தேலிலும் கண்டுக்குட்டி வணங்கி கொண்டிருக்கிறாங்களே, அந்த பார் உங்களுக்குள்ள இருக்குதா? உலக மார்க்கமாய் என்னென்னவோ தப்பான வழி செய்கிறாங்களே, யாரோ தான் எருபேம் போல தான் நியமித்தபடியே தன்னுடைய சொந்தால் செய்யப்படி தவறான கதையை செய்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நீ அழுது புலம்பி. ஒரு காலம் நம்ம அப்படி செஞ்சோம். தானியேல் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் தானியேல்? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நம்ம அப்பா அம்மா தப்பான வழி சொல்லிட்டாங்க. தப்பான நினைக்காத நிறைய பெற்றோர்கள் அப்பா பிள்ளைகளுக்கு தப்பான வழிபாடு தப்பான ஆலோசனை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லுவான்னு சொல்ல முடியாது. ஆனால் தானியேல் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கள் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தாங்க. நெகேமியாவும் சொல்கிறார். அல்லேலூயா. நெகேமியாவும் சொல்கிறார். தானியேலும் அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, எங்கள் குடும்பங்கள்லாம் அப்படி இருக்குது. நம்ம எல்லாம் அநேகருக்கு சாட்சியாகி வாழணும். அல்லேலூயா. ஏன் வராங்க? எதுக்கு வராங்க? ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு ஒரு அந்நிய மனுஷன் வரான், ஒரு சகோதரி வராங்க, விசுவாசியே போகிறாங்க, தந்திரமாக பிசாசு பிளான் பண்ணுவான். ஒரு சில காலத்தில் வெளிப்படையாக நான் பேச முடியாது சபையில். பாரம், பெரிய பாரம். இவ்வளோ பெரிய ஆலயத்தை ஏன் கட்டி கொடுத்தாரு ஆண்டவர்? ஜனங்களையே ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. குற்றப்படுத்தோ குறை சொல்ல நான் வரல கர்த்தருடைய பிள்ளைகளை. எதுக்கு அந்த வாழ்க்கைங்க? ஏன் அந்த வாழ்க்கைக்கு நான் முயற்சி செய்கிறோம்? அதுக்காக உங்களை ரட்சித்தா? அதுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உங்கள் குடும்பம் எப்படி இருந்தது? உங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி? நம்மை பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்க? போங்க போங்க எல்லாம் தெரியும். தப்பா நினைங்க. போங்க போங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, எல்லாம் எங்களுக்கு போங்க போங்க. இங்கே இங்கே எத்தனை வராதிங்க, உங்கள் ஏசப்பா எத்தனை வராதிங்க. உங்கள் சபையில் உங்கள் பாஸ்ட் அந்த ஐயா அந்த மூப்ப வாலிப தம்பி அதெல்லாம் நம்ம வாய் அடைக்கப்பட்டதுங்க. உங்களை அனல் முடித்துக்காக சொல்கிறேன், உங்களை டிஸ்கரேஜ் பண்ண சொல்லலாம். இப்போ ஜோம் பண்ணுங்க, ஒரே வாழ்க்கை தான், குறையில்லாத எல்லாம் குறைதான். இதே சொல்லிக்கொண்டு எப்படி இருப்போம்?
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. விசுவாசினா விசுவாசி தான். நீனும் அவிசுவாசி கூட டச் ஆகுற, போயிட்டு கனெக்ஷன் ஆகுது. ஒளினா ஒளிதான், இருள் தான் இருள். எப்படிங்க? சாந்த சொரிபிக்கும் முருகனுக்கு என்ன கனெக்ஷன்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கிளாராவுக்கும் வேலுசாமிக்கும் என்ன தொடர்பு? அப்போ நம்ம வேஷம் போடுறோமா? மாயமா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையா பைபிள் தூக்கி வரோமா? எல்லாம் மாறணுங்க. அதை எதிர்பார்க்குறாருங்க. இது சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. ஐயோ ஜனங்க அப்படி சொல்கிற பாஸ்டர் கொஞ்சம் காணிங்க போட்டேங்க. நான் பிச்சைக்காரனோட பரவாயில்ல. ஸோ பிச்சை எடுத்த ஒரு தரித்திரை போல பிச்சை கேட்டு கொண்டு இருந்தாங்க. அவன் பாப்பா ஆபிரகாம் போயிட்டாங்க. சத்தியம் சத்தியம்தான். இதை மூடி மறைச்செல்லாம் பேச முடியாது. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தப்பா நான் உங்களுக்கு போக மாட்டேன் சொல்ல மாட்டேன். எப்போது எந்த ஆத்துமாக்களையும் நான் சபையில் விட மாட்டோம். இங்கேருந்து இந்த சபையை விட்டு வேறு சபை அவங்களே பிச்சின்னு போனாதான். எந்த ஆத்தும் நாங்கள் இழக்க ஆயத்தமாக இல்லை. எங்கள் நோக்கெல்லாம் ஏன் நோக்கம், உங்கள் நோக்கெல்லாம் நம்மெல்லாம் பல்லோக ராஜ்யத்துக்கு போகணுங்க, ஆயத்தமாகணுங்க. கண்ணில் தட்டு, கையே தட்ட வராதா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சாலமோன் ராஜ்ய பார்த்து பிடுங்கி அவன் வேலைக்காரன் கையில் கொடுக்குறாங்க. எரேபியா. நான் முடிக்க போகிறேன். இன்னைக்கு சபை சுத்திகரிக்கணும், சபை கழுவப்படணும், ஊழியக்காரன் என்ன கழுவப்படணும். சாலமோன் ராஜ்யபதி ஏன் கத்த பிடுங்கினார் உங்களுக்கு தெரியும். நான் நினைப்பூட்டுகிறேன். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். டக்குன்னு படிக்கணும், வேகமாக படிக்கணும். இவ்வளோ நேரமா? புறஜாதிகள் வழிபட்டு வந்த தெய்வம் அந்த பெண்கள் மேலே இங்கே படிக்கிறாரு. ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். ஏத்திரும் அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். யாருங்க? முழங்கால் படிட்டு ஜோமன்னா 2 முறை கத்த பேசினாரு. தேவன் ஆள் செகண்டாக மகிமை இறங்கிச்சு. பயங்கர பிரமாண்டமான பேர் புகழ் பெற்றவன் இன்னைக்கு ஏதோ மேலே ஆசை வச்சுட்டான். கண்ணை முடுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடு. தைச எல்லாம் கண்ணை மூடுங்க. வாலிப தம்பி தாங்க எல்லாம் கண்ணை மூடு. நான் உங்களை நேசிக்கிறேங்க. நான் உங்களை சபிக்க வரல. நீங்கள் நல்ல பிள்ளைங்க தான். சபை நல்ல பிள்ளை. நம்ம எந்த கெட்ட பாதியில் போய் நுழைஞ்சக்கூடாது. சாத்தான் உங்களை ஏமாற்றி நயவஞ்சகமாக ஏதோ இதெல்லாம் காமிச்சு நம்மளை மோசம் போயிடக்கூடாதுங்க. அப்படி அடிமையாக இருந்தீங்களா, விட்டு போயிட்டீங்களா, இன்னைக்கு ரீபெண்ட். இன்னைக்கு மனம் திரும்பணுங்க. இன்னைக்கு ஒருவேளை மனம் திரும்பணும். ஆசை வைத்தான். அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கட்டின பிரம்மாண்டமான ஆலயம் சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயம் எத்தனை வருஷம் கட்டப்பட்டது? அந்த ஆலயம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? சொல்லுங்க. என்ன திணறு? எத்தனை வருஷம் சொல்லுங்க? அத்தனை வருஷம் வீணா போச்சு. அவன் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாய் இன்னைக்கு சபையில் அநேக பிள்ளைகள். நான் ஆவிக்குறித்தாக எனக்கு தெரியும். நான் எந்த காலத்தையும் மற்ற பாஷத்தை மாற்றி விசுவாசம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் போய் வெளியே சொல்லி தூத்துவீங்க. அது ஊழியக்காரன் அப்படி இருக்கக்கூடாது. ஆடுகள் சிதறிக்கப்பட்டதா அதை கொண்டு வரணும். அதான் ஊழியக்கார வேலை. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சாலமோன் தேவனை விட்டுட்டு அந்நிய ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான். 2ஆம் வசனம். சொல்லி இருந்தோம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி இருந்தோம். சாலமோன் என்ன பண்ணாருங்க? ஆசை வைத்து அவங்களோட ஐக்கியமாவாத, அவங்க தெய்வத்தை பின்பற்றாத, அவங்களோட சவுகாசம் வச்சுக்காத, அவங்களோட பேசாத, துன்மார்க்கோட ஆலோசனைப்படி பாவியில் நீ பரிசு உட்கார வீட்டில் உட்காராத. உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பிரதர், ஐயா
சபையின் முப்பரை வாலிப தம்பி தகுதி ஊழிக்கிறே, உனக்கென்ன ஒரு ஐக்கியம், உனக்கு ஒரு பேர், உனக்கு ஒரு சபை, உனக்கு ஒரு பைபிள், உனக்கு ஒரு ஆண்டவர். சொல்லியிருந்தோம், சாலமோன் கேட்கவில்லை. சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவளோட ஐக்கியமானான். 4ஆம் வசனம். அவங்க மனைவிங்க எப்ப சாலமோனு வாலிபத்தில் இல்ல, வயசு ஆக ஆக ரட்சிக்கப்பட்ட வயசாகி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். நான் சொல்லுவேன், ஆரம்பம் முக்கியம் இல்லை, முடிவு முக்கியம். எப்படி முடிக்க போறீங்க? முடிவு எப்படி முடிக்க போறீங்க? நான் எப்படி முடிவு முடிக்க போறேன்? ஆரம்பத்தில் எப்படி வந்தீங்க? எப்படி கத்தர் தேடினீங்க? எப்படி ஐக்கிருந்துச்சு? இன்னைக்கு முடிவு எப்படி இருக்குது? சபனா வெறுப்பு பாஸ்டர். பாஸ்டர் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகுது ஐயா. பாஸ்டர்மா முகத்தை பார்த்து என்ன வெறுப்பாகுது. பைபிளை தூக்கத்துக்கே இந்த சபைக்கு வரத்துக்கே எனக்கு கஷ்டமாகுது. ஆதில் நீ இப்படி இந்த பாஸ்டர் 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 பாஸ்டர்மா பைபிள் சபை அவ்வளோ ஃபெல்லோஷிப் இருந்துச்சு. தந்திரமாய் சாத்தான் நம்மை மோசம் கொண்டு போகிறான். இன்னைக்கு நாம் விழிப்படையணும். வாலிப தம்பி தங்கச்சிங்க, ஊழியக்காரன் சபையின் மூப்பர்கள், சோத்திரம். எவ்வளோ மகிமையான இந்த சாலமோன் பாருங்க பின்பற்றினான். 5வது வசனம். ஒரே தெய்வம் ஆண்டவரை மறந்து பல அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பிச்சார் சாலமோன். அது மட்டும் இல்ல, இயேசுவை தவிர, கத்தரை தவிர, மகிமையை பார்த்தவர், தரிசனத்தை பார்த்தவர், கத்தர் அவன்கிட்ட பேசுறாரு, சாலமோன் அவன்கிட்ட பேசுறாரு. அதெல்லாம் எழுந்து அந்நிய தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பிச்ச சாலமோன். அடுத்த வசனம் 7ஆம் வசனம். விக்கிரகத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. விக்கிரகத்தை ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சாலமோன் கட்டின தேவாலயம் மகிமை என்ன? இப்போது விக்கிரக ஸ்திரீகள், அந்நிய ஸ்திரீகள் மோக வைத்தார், ஆசை வைத்தார். அது மாத்திரமில்லை, அவங்களை பின்பற்றினார், ஐக்கியமானார். என்ன செய்தார்னா, அவர்களுக்கென்று விக்கிரக கோயிலை இவரே கட்டி கொடுத்தார். ஏன்னா பதவி இவர் கையில் இருந்துச்சு, அதிகாரம் இவர் கையில் இருந்துச்சு, பழைய இருந்துச்சு. ஆனால் தவறாக பயன்படுத்திட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அதிகாரம் உங்கள் கையில் இருக்குதா? பணம் இருக்குதா? பதவி இருக்குதா? இன்னைக்கு நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க? கர்த்தர் கேட்குறார் பிரதர். ஐயா கர்த்தர் கேட்குறார். என்ன செய்கிறார் சாலமோன்? மேடை கட்டினார். அடுத்த வசனம். யாருக்காக செய்தான்? என்ன செய்தாங்க? மண்ணுக்காக. மண்ணுக்காக தெய்வத்தை விட்டுட்டு, ஏசப்பா விட்டுட்டு, அவர் மகிமை, அவர் கொடுத்த ஞானம், பேர், புகழ், அந்தஸ்து, பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஸ்திரீக்காக, ஒரு பெண்ணுக்காக, ஒரு புறஜாதி பெண்ணுகளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டார் இயேசு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எவ்வளோ ஜனங்க சபைக்கு வந்தாங்க, இல்லை? ஏன் பின்வாங்கி போயிட்டாங்க? ஏன் குறை கண்டுபிடிச்சு போயிட்டாங்க? அவங்களால நிற்க முடியல. எங்களால் விட முடியாது பாஸ்டர். நீங்களாம் இருக்கிறீங்களே. எங்கள் பாஸ்டர் எவ்வளோ திட்டினாலும் அவர் எப்படியாவது நல்லது தானே சொல்கிறாரு, பார்த்துரு அவர் சொல்லி நீங்களாம் உட்காந்துருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் போன ஜனங்க அவங்களால விட முடியல. விட்டு வந்த காரியத்தை விட முடியல. செய்ய வேணாம் பிரதர், செய்யாதீங்க, முடியாது, எங்களுக்கு உலகம் வேண்டும், ஆண்டவர் வேண்டும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தர். அந்த பாடலை பாடுங்க. அவர் ஒருவரே ஆண்டவர். அந்த அடி ஒருவரே உன்னதர். அந்த ஒரு அடி பாடுங்க. கரல் தட்டி பாடலாமா? உற்சாகம் முடிக்க போகிறோம். தன் மனதில் நியமித்தபடியே யெரொபெயாம், தன் யோசனைப்படியே யெரொபெயாம் 10 கோத்திரங்களை கொடுத்த ஆண்டவரை மறந்து தானிலும் பெத்தேலும் விக்கிர கோயிலை உண்டாக்கி ஆண்டவர்கிட்ட தூரமாய் விலகி போயிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுவோமா? ஒரு அடி கரல் தட்டி கையை தட்டி நல்லா நல்லா கரல் தட்டி. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென் ஆமென். ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர்.
உள்ளவராய். உம்மை போல் யாரும் இல்லை. ஆமென். யாருண்டு உமக்கு நிகராய். ஓ, உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போலே ஒருவரே பரிசுத்தர். ஒருவரே பரிசுத்தர். ஒருவரே ஆராதனைக்குரியவர். நல்ல கை தட்டி. நீர் ஒருவரே, உன்னதர். ஒருவரே, பரிசுத்தர். ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே. நீரே, நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. நீரே, நீரே, போற்றப்படத்தக்கவர் நீரே, நீரே. நீரே, நீரே. புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவரே. ஆமென். பரிசுத்த நாமம் உள்ளவரே. உள்ளவரையா. பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு உமக்கு நிகராய். எதிராய், உமக்கு விரோதமாக, உம்மை உமக்கு போல் ஈக்குவலா யாரும் இல்லை. யாரும் இல்லை. உமக்கு சமமா யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய். ஓ, உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே, உன்னதர். நீ ஒருவரே, பரிசுத்தர். ஒருவரே ஆராதனைக்குரியவர். நல்லா சொல்லுங்க. ஒருவரே உன்னதர். ஒருவரே பரிசுத்தர். ஒருவரே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் மேலான தெய்வம் ஒருவரே. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் சாலமோன் மறந்துட்டாரு, எரேமியா மறந்துட்டாரு, கர்த்தரை மறந்துட்டாங்க. ராஜ்யபாரம் மகிமெல்லாம் போச்சு. கர்த்தருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் ரட்சிப்பையும் எழுந்தோமானால் நம்மளும் அப்படியே தான் இருப்போம். சோர்ந்து போய் சுருங்கி போய் முகத்தில் ஒரு கலர் இருக்காது, சிரிப்பு இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனால் பைபிள் சொல்லுது, சந்தோஷமாயிருங்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கலாம். கை தட்டி சந்தோஷமான கை வைத்து எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம தான் பரவாயில்ல, சந்தோஷம். கர்த்தர் இல்லாம இருந்தா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. கர்த்தர் இருந்தாருன்னா சந்தோஷம். அவர் பிரசந்த நீ நான் உணரணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவரோடு கூட நடக்கணும், அவரோடு பேச கேளுங்க, கிருபையை கேளுங்க, குற்றத்தை சொல்லுங்க, குறைய சொன்ன மன்னிங்கப்பா, நான் துரோகி ஆயிட்டேன், மன்னிப்பா, தெளிவாக போயிட்டேயா, வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேன், ஏமாந்து போயிட்டேன், தோற்று போயிருக்கேன், மன்னிங்க, கிருபை என்னை தள்ளிவிடாதீங்க. கேளுங்க டெய்லி. உங்களை புதுப்பிப்பார், உங்களை கட்டுவார், உங்களை ஆவியில் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. ஒரு ஊழியக்கார் என்னோட கூட ஒரு 6-7 வருஷமா மேலே தொடர்பாக இருக்கிறார் திருச்சியில். அவர் காலில் பார்த்தீங்கன்னா பெரிய பலவீனம். அவர் அடிக்கடி அன்டைமில் ஜெபம் பண்ணே இருப்பார். நேற்று கூட பேசினார் ஃபோனில். நான் ஒரு வார்த்தை கேட்டேன், பிரதர் அவர் எபினேசர் பால திருச்சியில் நிறைய தொடர்பு. எபினேசர் பாலையா வெளிப்பாடு உள்ள மனுஷன். அவர் மறிச்சிட்டார், ஜபதோனி ஆசிரியர். அப்போ அவர் ஒரு மிஷினரியை ஊழியம் செய்யும்போது ஏதோ விஷக்கடி ஏதோ பூச்சியோ மறிச்சு கர்நாடக தேசத்தில் பயங்கரமாக கால் வீங்கி இன்னைக்கு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் அப்படி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். திடீர்னு கால் வீங்கும், திடீர்னு குறையும். பிசாசின் போராட்டம். ஒரு நாள் என்ன ஜெபம் பண்ண சொன்னேன். நேற்று அவர்கிட்ட ஜெபம், பிரதர் இத்தனை வருஷமாக நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நீங்கள் நிறைய ஊழிக்காட்டை ஜெபிக்கிறீங்க. அவர் சாதாரண நாட்டில் ஜெபிக்கிறார், வல்லமை வரங்கள் பட்டு ஊழிக்காத ஜெபம் பண்ணுவார். அவர் பேர் மார்க்கு மஞ்சுநாத். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேணா ஃபோன் தரேன், நீங்கள் சபை முடிஞ்சு வேணா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி, ஏன் பிரதர் நான் ஜெபிக்கிறேன்ல, என்கிட்ட இன்னும் வரங்களுக்கு எதுன்னு நீங்கள் எப்போ உணர்ந்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு பெருமைக்காக நான் கேட்கல. நான் கேட்டேன், சொல்லுங்க என்ன கேட்டேன், என்கிட்ட இன்னும் வரணும்னு நீங்கள் உணர்ந்தீங்களா? ஏன் பிரதர் என்ன அடிக்கடி அப்போ சொன்ன பஸ்டர் ஐயா தப்பாக நடிக்காதீங்க, நான் நிறைய ஊழிக்காட்டு ஜெபம் பண்ணேன், உங்கள்கிட்ட சுகமளிக்கும் வல்லம் இருக்குது ஐயா. என்ன சொன்னாருங்க? எப்படி பிரதர் சொல்றீங்க சுகமளிக்கும் வல்லம்? பிரதர் ஐயா ஒரு ராத்திரி என் கால் ரொம்ப பயங்கரம் வீங்கி போச்சு, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, பெருமைக்காகல, கர்த்தர் மன்னிப்பார். அவர் சொல்றாரு, அந்த நிமிடமே அந்த கால் புஷ்ஷின்னு ஆயிடுச்சுங்க. மனுஷ பெருமைக்காக அல்லங்க, என்ன ஒழித்து நான் சொல்லக்கூட சொல்றேன் உங்களுக்கு. என்ன ஆரம்பிச்சேன்னு நிறைய வெளிப்பாடு சொன்னீங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு மாந்திரிக சக்தி இஸ்லாமிய ஒரு அம்மா செஞ்சு வச்சா 100 உண்மை பாஸ்டர்.
பாதிக்கப்பட்டேன். எபினேசர் பாலையா சொன்னாரு, ஒரு இஸ்லாமிய சகோதரி உங்களுக்கு விரோதமாக செஞ்சு வச்சுக்கிறாங்க, அந்த செய்வினை கட்டால் இங்கே படுத்த படிக்கா இருக்கிறீங்க மருத்துவமனை. அப்போதான் அவர் என்ன நம்பினாராம். தப்பா நினைக்காதீங்க. அல்லேலூயா. சைலண்டை போட்டால் பிரச்சனை ஆனால் நான் அப்போதான் தூக்கம் 4 மணிக்கு எழுந்திரிக்கணுமே ஆயிடுமா. நிறைய முறை பேசிட்டே இருப்பார். அவருடைய பலவீனம் தாக்கம். ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் கொடுத்த மகிமை வல்லமையை தாவீது இழந்தாருங்க. திரும்ப பெற்றுக்கொண்டாரே இல்லையா? பெற்றுக்கொண்டாரே இல்லையா? ஆனால் சாலமோன் பெறவில்லை, யெரொபெயாம் பெறவில்லை. இன்னைக்கு நான் முடிக்க போகிறேன். யெரொபெயாம் தன் மனதில் நியமித்தபடியே அது மறந்து இன்னைக்கு அதான் செய்தி. 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், தன் மனதில் தானே நியமித்து கொண்ட. இங்கே பார்த்தீங்க 32ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 12, யூதாவின் ஆசீர்வதிப்பு பண்டிகை 8ஆம் 15ஆம் தேதியிலே கொண்டாடி ஒரு பண்டிகை கொண்டார். அவன் மேடையை ஒரு கோவிலை கட்டி லேவி முதல் ஜனத்தை ஈனமான ஆசீர்வாதத்துக்குப்படி எல்லாம் செய்கிறார். அவரே செய்கிறார். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியுமா இல்லையான்னு நம்ம ஒவ்வொரு நாள் தியானிக்கணும். இப்போ முடியுங்க சாலமோனை பற்றி. இது மெயின் சாலமோன் தான் வந்து இந்த யெரொபெயாம் யாரு? சாலமோன் வேலைக்கு அவர் முடி தானே வந்தது. அதுக்காக சாலமோன் பற்றி சொல்கிறேன். அடுத்து படிங்க முடிச்சிடலாம். இப்போ எங்கே படிக்கிறாங்க? 1 ராஜாக்கள் 11:9 வந்துருங்க. ஆக இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, பார்த்தீங்களா, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டும் திருப்பி யார் மேல கோபமானாரு? கை கொண்டாரா இல்லையா? கை கொண்டாரா இல்லையா? சாலமோனு கர்த்தர் பேசினாரா இல்லையா? எத்தனை முறை பேசினாரு? 2 விசை. நீ போற ரூட்டு பார்வை வழியெல்லாம் தப்பு, திரும்பி வந்து சொன்னார். அடுத்த வசனம், ம் 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 உன் ஊழியக்கார யாருங்க? யெரொபெயாம். பார்த்தீங்களா, உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகம் வல்லமை வரங்களுக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நிறையா விசுவாசிகள் நினைக்கிறீங்க. யாருமே நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. இங்கே இருக்க சின்ன பிள்ளையும் கூட அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் சீசரில் வச்சுருந்தாங்க. சரி, அந்த பேதுரு சிறைச்சாலேருந்து வெளியே வந்துட்டார். வந்து வெளியே நிற்கிறார். சொன்னது யாரு? ரோதை, சின்ன பெண்ணு. பைபிளில் சின்ன சாமுவேல், சின்ன தாவீது சொல்லினே போலாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்ற ஆண்டவர்? முடிக்கலாம். ம் ம் ஒரு கிருபை வைக்கிறார், கிரேஸ் வைக்கிறார். பார்த்தீங்களா, இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஏன் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம நினைக்கிறோம் தான், நம்மள ஆதியில் கொஞ்சம் பரிசுத்தமாக இருந்தில்ல, ஆதியில் ஜோமன் இல்லை, ஆதியில் பைபிளை படிச்சிங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறாரு. ஆதியில் சபையோட ஐக்கியமா நீங்கள் தேவன் தெரியுங்க. அதை வச்சு என் பிள்ளை இப்போ தான் கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சோதனை கண்ணி, பரவாயில்ல, அந்த பிள்ளை எப்படி அங்கிட்ட வந்துடும். ஒரு கிரேஸ் நம்ம கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பெரிய ஆவிக்கு ஒரு ரகசியம். இதெல்லாம் நிறைய மறைபொருள் இருக்குது. நம்ம செய்த குற்றத்துக்கு பாவத்துக்கெல்லாம் கர்த்தர் நீங்கள் வந்துடணும், நானும் வந்துடணும். வராமல் ஸ்ட்ராங்கானதான் பெரிய பிரச்சனை. நான் வரமாட்டேன், ஏசப்பட வர மாட்டேன், என் வழியில் தான் போவேன், என்னால் விட முடியல, நான் செய்யாமல் இருக்க மாட்டேன்னா அங்கதான் உணர்ந்துட்டேன். இளைய குமரன் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. என்ன சொல்றாரு?
அல்லேலூயா. அப்போ தன் மனதில் நியமித்தபடி, தன் மனதிலே தான் நியமித்தபடியே. இன்னைக்கு உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. கர்த்தர் மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். தேவ சித்தம்படி செய்யும் நினைக்கும் நிலைத்திருப்பான். கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக. எரோபியாமை சின்ன பிரசங்கம் தான், சின்ன ஆலோசனை தான். நீ வீட்டில் போய் எரோபியாமை பற்றி படிங்க, சாலமோனை பற்றி படிங்க.